நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய நடைபெறவுள்ள சந்திப்பை முன்னிட்டு உச்சகட்ட பாதுகாப்பில் இருக்கிறது ஆன்கரேஜ் நகரம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் புரோட்டோகால்கள் குறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். பார்த்திபன், வணக்கம். இருவருடைய இந்த சந்திப்பை முன்னிட்டு வழக்கத்தை விட பாதுகாப்புலாம் எந்த அளவுக்கு இருக்கிறது பார்த்திபன்? நன்றி வருண். நேயர்களே, ஆன்கராஜ் என்ற ஒரு சின்ன நகரம், அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் இருக்கக்கூடிய நகரம். ரொம்ப அமைதியாக சுற்றுலா பணிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட ஒரு இராணுவ தளமும் அங்கே அமைந்திருக்கிறது. இந்த பகுதி ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, ரஷ்யாவும் அமெரிக்காவும் சந்திக்கக்கூடிய அந்த எல்லை பகுதி, கடல் எல்லை பகுதி இருக்கு இல்லையா, அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இது இருக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இப்போ ஆன்கராஜ் நகரத்திற்கு ஒரு புதிய முக்கியத்துவம் கிடைத்திருக்கிறது. அந்த நகரம் உச்சக்கட்ட பாதுகாப்பிலும் பரபரப்பிலும் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த நேரத்தில் ட்ரம்ப் புத்தினோட சந்திப்பை பற்றி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடணும் அப்படின்னும் போது, இங்கே உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வரணுன்றதுல ரொம்பவே தீவிரமாக இருக்காரு ட்ரம்ப். உலக அமைதி மேலே அவருக்கு அவ்வளவு ஆர்வமாக நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவர் எதுக்காக இதை அடிபடுறாருன்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் அவர் கிரெடிட் எடுத்துக்கிறதுல இருந்தே இது நமக்கு வெட்ட வெளிச்சமாகி இருக்கு. எப்படியாவது அந்த நோபல் அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கணுன்ற ஒரு குறிக்கோளோட ஒவ்வொரு இருதரப்பு மோதல்லையும் தானே மூக்க நுழைச்சு அதை நான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு கிரெடிட் எடுக்கிறதுல தான் ட்ரம்ப் ரொம்பவே தீவிரமா இருக்கார். அதற்கான ஒரு அடித்தளமாக இப்ப ஆன்கராஜ் நகரம் அமைந்திருக்கிறது. இந்த சூழல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ட்ரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் பட்சத்தில் அதுக்கான முழு கிரெடிட் எடுக்க தயாராக இருக்கக்கூடிய நிலையில் அதை ரஷ்யா விரும்பல. கிரெடிட்டை ட்ரம்ப் முழுமையாக எடுத்துக்கொள்வதை தடுக்கும் விதமாக தான் இந்த பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. அதனால தான் இத்தனை வருஷமா நண்பர்னு சொல்லிட்டு வந்த புத்தினே இன்னைக்கு ஒரு எதிர்த்தரப்பா மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலும் பார்க்க முடிகிறது. இதுல ரஷ்யா மேல இருக்கிற கோவத்தில் இந்தியாவுக்கு வேற கூடுதலா வரி போட்டதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ரஷ்யா மேல கோவம்னா அவருக்கு வரி போட வேண்டியதானே, எதுக்கு எங்க மேல வரியை போடுறீங்கன்ட்டு ஒரு சில நையாண்டு கேள்விகளும் அந்த பக்கம் போயிட்டு தவிர்க்க முடியல. ட்ரம்ப்புடைய லாஜிக்கும் அவருடைய பொருள் தரக்கூடிய பேச்சுகளும் இதெல்லாம் அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம், வர யாருக்குமே புரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்ன புதிய சர்ச்சை ஏற்படுத்த போறாரோ என்ற ஒரு பதற்றத்தில் இருக்கிறது. இந்த சந்திப்பு குறித்து பேசும்போது, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் செய்தியாளர்களை சந்திச்சு நான் புத்தினை சந்திச்சு பேச இருக்கேன், ரஷ்யாவுக்கு போறேன், ஒரு நல்ல முடிவோடு தான் வரப்போறேன்னு சொன்ன உடனே அமெரிக்க ஊடகங்கள்லாம் ஆடி போயிடுச்சு. ஏன் ஆடி போயிடுச்சு? சந்திக்கிறதுல என்ன இருக்குன்னு கேட்கும்போது, சந்திப்பு நடக்கிறது அலாஸ்கால, அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். ஆனா அவர் ரஷ்யாவுக்கு போறேன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு தெளிவு இருக்கக்கூடிய நபர் கையில தான் உலக பொருளாதாரத்தை ஆட்டி விற்கிற ஒரு சக்தியை கொடுத்து வச்சிருக்கோமா அப்படின்றது தான் அந்த நாட்டு ஊடகத்தினர் அண்ணாந்து பார்த்து வியந்த ஒரு சம்பவமாக அது மாறியது. இந்த நிலையில இந்த சந்திப்பு சரியாக சொல்ல போனால் அலாஸ்காவில் அந்த உள்ளூர் நேரம் 11 மணிக்கு தொடங்கும் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. நம்ம ஊர் கணக்குக்கு பார்க்கும்போது இன்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் அந்த சந்திப்பானது நடக்க இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் ஆன்கரேஜ் நகரத்தில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள், புரோட்டோகால்கள் பின்பற்றப்பட்டு வருகின்றன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் புத்தின் இடையேயான இந்த அலாஸ்காவில் நடக்கக்கூடிய சந்திப்பு குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தபோது, அமெரிக்க ரஷ்ய எல்லை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த ஆன்கரேஜ் நகரத்துக்கு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அமெரிக்கா தரப்புல இருந்து அனுப்பப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுச்சு. அடுத்தடுத்த நாட்கள்ல நூற்றுக்கணக்கான ஏஜென்ட்டுகள் அங்க வர போறாங்க அப்படின்றதுக்கு தயாராகிடுச்சு அந்த நகரமும் அந்த நகரத்துடைய மக்களும். ஏன்னா ஒன்னில்ல, 2 அதிபர்கள், 2 முக்கிய நாடுகள், அமெரிக்கா ரஷ்யா, இரு நாடுகளுடைய அதிபர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த நகருக்கு இருக்க, அந்த நகரமும் நகரவாசிகள் ஒவ்வொருவரும் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படையினரால இப்ப சூழப்பட்டிருக்காங்க. சந்திப்பு அமெரிக்க மண்ணில் நடப்பதால ரஷ்யா தரப்புல இருந்தும் ஏஜென்ட்டுகள் அங்க வர தொடங்கி இருக்காங்க. 2 தரப்புலையும் ரகசிய ஆயுதங்கள், தகவல் தொடர்பு உபகரணங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள்னு முழு தயாரிப்போட ஃபுல் செட்டப்போட தான் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஆனா புவியியல் ரீதியான தடைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இத்தனை பேருக்கான ஹோட்டல் அறைகள், வாகனங்கள் கூட அங்க ஆன்கரேஜ்ன்ற ஒரு சின்ன நகரில் இல்லாததால அந்த மாநிலத்தின் பிற பகுதிகளில் இருந்து கூடுதல் வசதிகளுக்காக வரவழைக்கப்பட்டிருக்கின்றன தகவல் வந்திருக்கிறது. உச்சி மாநாடு அலாஸ்காவுடைய மிகப்பெரிய இராணுவ தளமாக இருக்கக்கூடிய, கூட்டு தளமாக செயல்படக்கூடிய எர்மன்டாஃப் ரிச்சர்ட்சன்ல நடைபெற இருக்கிறது. ரஷ்யாவில இருந்து 1000 மைல்களுக்கும் குறைவான தொலைவில் உள்ளது இந்த தளம் அப்படின்றது இங்க குறிப்பிடத்தக்கது. கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வான்வெளி, பலப்படுத்தப்பட்ட என்ட்ரி, அது மட்டும் இல்லாம ராணுவ பிரிவுகளுக்கு உடனடியான ஒரு ஆக்சஸும் வழங்கக்கூடிய இடமா அது இருக்கிறதால இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல நிறைய பகுதிகள் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கே மூடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஒரு தரப்புல நம்ம ஊருக்கு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கின்ற அதே நேரத்தில் யுக்ரைனுக்கு ஆதரவாகவும் அவங்க களத்தில் இருக்கக்கூடிய சூழலை நம்மளால காட்சிகள் மூலமா பார்க்க முடிகிறது. அலாஸ்கா சப்போர்ட்ஸ் யுக்ரைன் அப்படின்ற ஒரு கொடியோட, யுக்ரைன் நாட்டு கொடியோட பிளக்கார்ட்
போடிகார்ட்ஸோட புதின் வரக்கூடிய வழிகளில் அந்த மக்கள் குழுமிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இதையும் தாண்டி அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வது அமெரிக்காவுடைய சீக்ரெட் சர்வீஸ் அவங்க கையில் முழு மூச்சா செயல்பட்டு இருக்காங்க. அமெரிக்க வெளியுறவுத்துறை தான் இந்த புரோட்டோகால்களில் பெரும்பகுதியை வடிவமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு இருதரப்பு சந்திப்பில் பரஸ்பர விதிகள் அப்படின்றது ஒரு தலைவருக்கு மட்டும் வழங்கப்படும்ன்றது கிடையாது. ரெண்டு தலைவருக்குமே ஒவ்வொரு விதமான புரோட்டோகால்ஸ் பின்பற்றப்படுகிறது. மரியாதை என்ற அளவில் ரெண்டு பேருக்கு ஈக்குவலா இருந்தாலுமே புரோட்டோகால்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் மாறுறதும் இதை இங்க அவசியமாகுது. அதை உறுதிப்படுத்துறது இவங்க கையில தான் இருக்கு. அமெரிக்க சீக்ரெட் சர்வீஸ் வெளிப்புற வளையம், அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு அவுட்டர் ரிங் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. அவங்க அதை பார்த்துக்கும் போது ரஷ்ய பாதுகாப்பு அதிகாரிகள் புத்தினோட இருக்காங்க இல்லையா, அவங்க புத்தினோட ஒவ்வொரு நகர்வையும் கண்காணிக்கக்கூடிய பணியை மேற்கொள்வாங்க. ரெண்டு தரப்பினரும் இன்னொருத்தங்களுக்கு ஒரு தரப்பு இன்னொரு தரப்புக்கு கதவை திறந்து விடாது. ஒரு தரப்புடைய வாகனத்தில் இன்னொரு தரப்பு பயணிக்காது. இதெல்லாம் இந்த புரோட்டோகால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு கூட்டம் நடக்கக்கூடிய அந்த அறை இருக்கு இல்லையா, அந்த அறையில் அந்த அறைக்கு வெளியே 10 அமெரிக்க ஏஜென்ட்டுகள் நிறுத்தப்பட்டா இன்னொரு பக்கம் 10 ரஷ்ய ஏஜென்ட்டுகளும் நிற்பார்கள். வருகை வாகன அணிவகுப்பில் இருந்து அறையில் டிரான்ஸ்லேட்டர்ஸ், அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் வைக்கிறது வரைக்கும் எல்லாத்துலேயுமே சம எண்ணிக்கை நீடிக்க வேண்டும், ஒரு ஈக்குவாலிட்டி இருக்க வேண்டும் அப்படின்றதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டு தரப்பினரும் தங்களுடைய சொந்த மொழி குழுக்களையும் வச்சிருக்காங்க. ரெண்டு தரப்புலையுமே ரஷ்ய மொழி தெரிஞ்ச, ஆங்கில மொழி தெரிஞ்ச ரெண்டு தரப்புமே வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தலைவருக்கும் பாதுகாப்பான ஒரு வெயிட்டிங் ரூம், தங்குமிட அறைகள், இது எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கான மரியாதை எந்த விதத்திலும் குறைஞ்சிடக்கூடாதுன்ற விதத்தில், அதே நேரத்தில் வந்திருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ்களுக்கான ரூம்கள் ஈக்குவலான எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் அப்படின்றதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போதான் அவங்களுடைய பாதுகாப்புன்றதை தாண்டி பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய பாதுகாப்பு கடைசி நொடி வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க முக்கியத்துவமாகிறது. ரஷ்யா முழு பாதுகாப்பு திட்டத்தையும் முறையாக அங்கீகரிச்ச பிறகுதான் இங்க அமெரிக்காவோட சீக்ரெட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான புரோட்டோகால் இருக்கு. ஜனாதிபதிகள், ரெண்டு ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பும் தான் எங்களுடைய முன்னுரிமை, மிக உயர்ந்த முன்னுரிமை அப்படின்னு அமெரிக்க சீக்ரெட் சர்வீஸ் தரப்புல இருந்து ஆல்ரெடி ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. அதுக்கான பணிகளும் இங்க ஆங்க்ராஜ் நகர்ல மேற்கொண்டு இருப்பதால அங்க ஒரு பதற்றமும் பரபரப்பும் மேலோங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் இங்க யுக்ரைனுடனான போரோட ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நடக்கக்கூடிய சந்திப்பில் யுக்ரைன் அதிபர் இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. பட் ஸ்டில் ட்ரம்புக்கும் புத்தினுக்கும் இடையேயான இந்த பேச்சுவார்த்தை யுக்ரைன்றதை தாண்டி நிறைய நாடுகள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்குங்க. குறிப்பா இந்தியாவுக்கு இது ரொம்ப முக்கியமான சந்திப்பா மாதிரி இருக்கு. ஏன்னா ரஷ்யாவை சாக்கா வச்சு தானே இந்தியாவுக்கு 50% போட்டிருக்காரு. ஸோ ரஷ்யாவோட இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியா போகணும் அப்படின்றது உலக அமைதிக்காகன்னு நம்ம எல்லாரும் பொதுவாக சொல்லிட்டாலும் ஒருத்தருக்கும் ஒரு சுயநலம் இருக்கிறது. ஸோ அதன் பட்சத்தில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஸோ ஆங்கராஜ் நகரம் தான் தற்போதைய உலகின் சர்வதேச களத்துடைய ஃபோக்கல் பாயிண்டாகவும் மாறி இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.